अजान बोल दो, अजान बोल दो. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح
الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனில் அலீம் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீப். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துக்காத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதிய ஹதியு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார் அவ் கமா கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமீனான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் அழிக்கப்பட வேண்டிய தீமைகள் எத்தனையோ இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் தீமைகள் குறித்து அதிகமாக எச்சரிக்கையும் செய்கிறது. ஒரு தீமை குறித்து அதிகமாக எச்சரிக்கை செய்கிறது என்றால் அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இறைவனும் இறைத்தூதரும் பல்வேறு விதமான வசனங்களிலே நமக்கு அறிவுரை கூறுகிறார். உதாரணத்திற்கு இந்த உலகத்திலே பொய்யை அழித்திட அல்லாஹ் விரும்புகிறார். எத்தனையோ தீமைகள் இருந்தாலும் பொய் குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. பொய் தீமையின் பக்கம் உங்களை வழிநடத்துகிறது. அந்த தீமை உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் குறித்து சொல்லுகிறார்கள். பொய் சாதாரணமாக ஏதோ ஒரு தேவைக்காக நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டோம், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஒரு பொய்யை சரி செய்ய நாம் முயன்றால் அது தீமையிலே கொண்டு போய் சேர்க்கும். அந்த தீமை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பொய்யை ஏகத்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இஸ்லாத்தை சொல்லும் பொழுது இந்த பொய்யை வைத்தே இஸ்லாத்தை அழிப்பதற்குண்டான முயற்சிகள் மக்கத்து காபீர்கள் குறைசிகள் செய்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வின் வசனங்களை நம்பாதோரே பொய்யை இட்டு கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிப்பதற்காக பொய்களை இட்டு கட்டினார்கள். குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் உண்மையை நிலைநாட்ட அல்லாஹ் பொய்யை அழித்திட அவன் நாடுகிறான் என்று திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு பேசுகிறது. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுப்பதற்காக பொய்யை பயன்படுத்தினார்கள். அந்த பொய்யை அழிப்பதற்குத்தான் அல்லாஹ் நாடுகிறான் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. பொய்யை அழிக்க வேண்டும் என்றால் பொய்யை அழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். அதற்கு நம்மளுடைய பதில் என்ன? நான் தான் பொய் பேசலையே, நான் என்னிடத்திலே பொய் இல்லை, நான் பொய் பேசுவதில்லை, அந்த பொய்யை எப்படி அழிப்பது? அழிப்பதற்குண்டான வழி என்ன? ஒரு கண்ணாடி உடைக்கப்பட வேண்டும். அந்த கண்ணாடி உடைக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வினாடி நம்மளிடத்திலே பதில் இருக்கிறது. ஒரு கல்லையோ ஒரு திடமான ஒரு பொருளையோ எடுத்து அந்த கண்ணாடியின் மீது எறிந்தால் அந்த கண்ணாடி சுக்குநூறாக உடைந்து விடும். இதுதான் இயற்கை. இதை உங்களிடத்தில் சொன்னால் அடுத்த வினாடி அதற்குண்டான பதில் நம்மளிடத்தில் இருக்கிறது. அப்ப பொய்யை அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உண்மையை பொய்யின் மீது வீசுகிறோம், அது அந்த பொய்யை சுக்கு நூறாக நொறுக்கி விடுகிறது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப உண்மையை அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உண்மையை பொய்யின் மீது வீச வேண்டும். இதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நம்மளிடத்தில் நாம் உண்மை பேசுகிறோம், நம்மளிடத்தில் உண்மை இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பேசுவதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையா பேசுங்க, உண்மையா இருங்கள் என்றே சொல்லுகிறோமே தவிர ஒரு உண்மையான செய்தியை கேட்க வேண்டும், ஒரு உண்மையான செய்தியை சத்தியத்தை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை பெரும்பான்மையான மக்களிடத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு குழுவினர் இருப்பார்கள், மறுமை நாள் வரைக்கும் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் உண்மைக்காக போராடிக் கொண்டே இருப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆனிலே ஹக்கு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. ஹக்கு என்று சொன்னால் உண்மை, சத்தியம் என்பது அதனுடைய பொருள். இந்த வார்த்தை அல்லாஹ் நமக்கு பயன்படுத்தியதிலிருந்து அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் இந்த ஹதீஸ் தான். உண்மைக்காக போராட வேண்டும். இந்த செய்தியை நம்ம மக்கள் மத்தியில் இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் எடுத்து சொன்னால், ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு சத்தியத்தை, உண்மையை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும், உண்மைக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், அந்த உண்மை மேலோங்குவதற்கு பாடுபடுகிறவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. இதை இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலே சொன்னால் கொள்கை அளவிலே யாருமே மாற்று கருத்து தெரிவிக்க போவதில்லை. உண்மைதான். ஒரு இறை நம்பிக்கையாளன் உண்மைக்கு ஆதரவாக சத்தியத்திற்கு மேலோங்குவதற்கு பாடுபட வேண்டும் என்பதிலே கொள்கை அளவிலே யாரும் மாற்று கருத்து தெரிவிக்க போவது கிடையாது. இதை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களிலே பல பேர் பல்வேறு விதமான காரணங்களை முன்னிறுத்தி அந்த உண்மைக்கு புறம்பாக நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை ஒருவர் சொல்லுகிறார். கேட்கக்கூடியவரை விட சொல்லுபவர் வயதிலே குறைந்தவராக இருந்தால் அதனால் மறுக்கப்படுகிறது. சின்ன பையனி, நீ சொல்லி நான் கேட்க வேண்டுமா என்று வயதை காரணம் காட்டி ஒரு உண்மையான செய்தியை மறுத்து விடுகிறார்கள். வயதிலே குறைவாக இருந்தால் மறுக்கப்படுகிறது, அந்தஸ்திலே குறைவாக இருந்தால் உண்மையான செய்தி மறுக்கப்படுகிறது, அதிகாரத்திலே குறைவாக இருந்தால் மறுக்கப்படுகிறது, மக்கள் மதிக்கிற மதிப்பால் ஒருவருக்கு குறை இருந்தால் அதனாலும் மறுக்கப்படுகிறது. உண்மையை மறுப்பதற்கு காரணங்கள் பாருங்கள். வயதால் குறைந்திருத்தல், வசதியால் குறைந்திருத்தல், மக்கள் மதிக்கிற மதிப்பால் குறைந்திருத்தல், அதிகாரத்தால் குறைந்திருத்தல் என்று ஆளை காரணம் காட்டி
அந்தஸ்தை காரணம் காட்டி ஒரு உண்மையான செய்தி மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை ஏற்க மறுக்கிற பண்பு யாருடையது தெரியுமா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வகாலத்தில் யகூது லைசத்தின் நசாரா அலா செய்யின், வகாலத்தில் நசாரா லைசத்துல் யகூது அலா செய்யின். யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர்களிடத்திலே எந்த உண்மையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை என்று யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து சொல்கிறார்கள், அவர்களிடத்திலே எந்த உண்மையும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை என்று மறுத்து வந்ததாக திருமறை குர்ஆன் பதிவு செய்கிறது. எதற்காக மறுத்தார்கள்? எதிரிகள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களிடத்தில் எந்த உண்மையும் இல்லை என்று மறுத்து வந்ததாக திருமறை குர்ஆன் யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் பதிவு செய்கிறது. என்னதான் மகா கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே சில நன்மைகள் இருக்கக்கூடும். என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவரிடத்திலே சிறு பிழைகள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிரிகள் என்ற ஒரே காரணத்திற்காக அவனிடத்திலே எந்த உண்மையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை என்று மறுத்து வந்ததாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இதே செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையோடு எடுத்து சிந்தித்து பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் எடுத்து வைக்கிற வாதத்திலே உண்மை இருந்தால், நியாயம் இருந்தால், ஒருபோதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தது கிடையாது. அவர்கள் எதிரிகளாகவே இருந்தாலும் சரி, அவரிடத்திலே உண்மை இருந்தால் ஒருபோதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தது கிடையாது. பல்வேறு விதமான வரலாற்று நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஹுதைபியா உடன்படிக்கை வரலாறுகளிலே மிக மிக முக்கியமான ஒப்பந்தங்களிலே, நிகழ்வுகளிலே இந்த ஹுதைபியா உடன்படிக்கையும் ஒன்று. மதீனத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு ஒப்பந்தம், அதான் ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரப்பிலே இருந்து அந்த வார்த்தையை, ஒப்பந்தத்தை துவங்குகிறார்கள். எப்படி துவங்குகிறார்கள்? ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த ஒப்பந்தத்தினுடைய துவக்கம் எழுதப்படுகிறது. எதிரிகள் ஆட்சேபனை செய்கிறார்கள், இதை நாங்கள் எழுதுவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டோம்? எங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும். மக்கத்து குறைஷிகள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அன்றைக்கு அல்லாஹ்வை நம்பிக்கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும். அது என்ன அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்னு சொல்றீங்களே, அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுகிற ஒப்பந்தத்திலே ஒரு தரப்பினுடைய நம்பிக்கையை எழுதுவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை என்ன? அந்த நேரத்திலே நபிகளாருடைய கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் ஒப்பந்தமே செய்யாமல் அவர்கள் மீது போர் தொடுத்து அவர்களை அழிக்க முடியும். அப்பேற்பட்ட பலம் பொருந்திய அந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதிலே ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மை? ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுகிற ஒப்பந்தத்திலே ஒரு தரப்பினுடைய நம்பிக்கையை எழுதுவது சரியில்லை. அதனால் அர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வாசகத்தை அடித்துவிட்டு பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் என்று மாற்ற சொல்லுகிறார். மேலும் ஒப்பந்தம் துவங்குகிறது. மேலும் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமதிற்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையே நடைபெறுகிற ஒப்பந்தம் என்று வார்த்தையை துவங்குகிறார்கள். மீண்டும் எதிரிகள் குறுக்கிடுகிறார்கள். அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது, உங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறீர்கள், நாங்கள் இல்லை என்று மறுக்கிறோம். உங்களுக்கு எனக்கு உள்ள பிரச்சனையே பஞ்சாயத்து அதுதான். நாங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒப்பந்தமே தேவையில்லையே.
எதுக்கு ஒப்பந்தம் பண்ற? நீங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறீர்கள், நாங்கள் இல்லை என்று மறுக்கிறோம். இதையவே கொண்டு வந்து ஒப்பந்தத்தில் எழுதுனா உங்களுடைய நம்பிக்கையை எழுதுவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். உண்மையிலே அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரோஷம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை மறுக்கிறார்களே என்பதற்காக ரோஷம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஆனா எழுத வேண்டாம்னு சொல்றீங்களே, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு நினைச்சுக்காத, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எதற்காக மாற்ற சொல்லுகிறார்கள்? இரண்டு பேரும் சேர்ந்து எழுதுகிற ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பினுடைய நம்பிக்கையை எழுதுவது முறையில்லை என்று அந்த நியாயத்தை, அந்த வாதத்தின் உண்மையை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்து அந்த வார்த்தைக்கு மதிப்பளித்து அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறார்கள். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், நம்மளிடத்துல ஒரு செய்தி வருகிறது, எத்தனை பேரிடத்துல இந்த பண்பு இருக்கிறது? ஆளை காட்டுகிறோம், அந்தஸ்தை காட்டுகிறோம். நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா, எனக்கு சொல்றதுக்கு வந்துட்டியா, அப்பேற்பட்ட ஆளா நீ என்று ஆளை பார்க்கிறோம், அந்தஸ்தை பார்க்கிறோம், அதிகாரத்தை பார்க்கிறோம். அதனால் உண்மை மறுக்கப்படுகிறது, சத்தியம் நிராகரிக்கப்படுகிறது. ஆளை காரணம் காட்டி, அந்தஸ்தை காரணம் காட்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது யூதர்கள். இஸ்லாத்திற்கும் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் எதிராக பல்வேறு விதமான வேலைகளை செய்தவர்கள் இந்த யூதர்கள். யூதர்களை பற்றி திருமறை குர்ஆனுடைய நெடுகிலும் சொல்லப்படுகிறது. இவர்களை போன்று ஒரு கேடு கெட்டவர்கள், நன்றி கெட்டவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலிஃபுல் யஹூத், நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவன் எதை செஞ்சாலும் கேடு கெட்டதான் செய்வான். அவனுடைய வாழ்க்கையிலே நல்லதை தேடி கண்டுபிடிக்கிறதே சிரமம். அப்பேற்பட்ட யூத சமுதாயத்தை பார்த்து நபிகளார் சொல்லுகிறார்கள், காலிஃபுல் யஹூத், நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்க. அவன் எதை செஞ்சாலும் மாறு செய்யுங்க. அவர்கள் நரைமுடிக்கு கருப்பு சாயம் இடுவார்கள், நீங்கள் கருப்பு சாயத்தை தவிர்த்து கலர் சாயம் இடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அதே போல முஹர்ரம் 10 அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக இவர்கள் என்ன நோன்பு வைக்கிறார்கள்? அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக 9, 10 ஆகிய 2 தினங்களிலே முஹர்ரம் நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கடமையாக்கினார்கள். அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அக்கறையோடு இருந்தார்கள். அப்பேற்பட்ட யூத சமுதாயத்திலிருந்து ஒருவர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசுகிறார். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்கிறீர்கள், இணை கற்பிப்பது மிகப்பெரிய பாவம் என்கிறீர்கள். உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த உங்களுடைய தோழர்களே அந்த காரியத்தை செய்யத்தானே செய்கிறார்கள். உங்களுடைய தோழர்களை இணை வைக்கத்தானே செய்கிறார்கள். நபிகளாருக்கு அதிர்ச்சி. என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்கள் இணை வைக்கிறோமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இணை கற்பிக்கிறோமா? என்ன சொல்லுகிறீர்கள்? ஆம், உங்களுடைய தோழர்களிலே பல பேர் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொல்வதற்கு பதிலாக காபாவின் மீது சத்தியம் செய்கிறார்களே. அப்ப அனைத்து ஆற்றலும் காபாவுக்கும் இருப்பதாகத்தானே பொருள். அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் காபாவின் மீது சத்தியம் செய்தால் அனைத்து ஆற்றலும் காபாவுக்கு இருப்பதாகத்தானே பொருள். உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைத்து, தோழர்களே, இனிமேல் நீங்கள் காபாவின் மீது சத்தியம் செய்யாதீர்கள். ஒருவேளை காபாவை முன்னிறுத்தித்தான் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், வல் காபா, காபாவின் மீது ஆணையாக என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக ரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது ஆணையாக என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
சொன்னது யாரு? எதை செய்தாலும் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று டிக்ளேர் செய்யக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த யூத சமுதாயத்தில் இருந்து ஒருவர் வருகிறார், ஒரு உண்மையை சொல்லுகிறார். அவரிடத்தில் எங்களுக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு நீ யார்? ஏகத்துவத்தை எங்களுக்கு உலகத்துக்கு போதிக்க தெரியும். இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொன்ன உண்மையை மறுத்துவிடக் கூடாது என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்மளிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இந்த பண்பு இருக்கிறது? உண்மையை மறுத்துவிடக் கூடாது என்ற இந்த கொள்கை எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? என்னதான் இதை ஏற்றுக்கொண்டாலும் பல்வேறு காலங்களிலே சூழ்நிலைகளிலே நம்மளுடைய ஈகோ தலை தூக்கி அந்த உண்மையான செய்தியை மறுத்து விடுகின்றோம். சிந்தித்து பாருங்கள். பொய்யை அழிக்க வேண்டும் என்றால் உண்மைக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். பொய்யை உடைக்க வேண்டும் என்றால் உண்மை என்ற ஆயுதத்தை தூக்கித்தான் எறிய வேண்டும். உண்மைக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும். சத்தியத்திற்கு ஆதரவாக நம்மளுடைய குரல்கள் மேலோங்க வேண்டும். அதை யார் கொண்டு வந்தாலும் சரி, சத்தியத்தை யார் கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பண்பு நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கவிஞர்கள். கவிஞர்களை பற்றி திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அல்லம்னாகு சிகர வமா யம்பிகில்லா. இந்த தூதருக்கு நாம் கவிதையை கற்றுத்தரவும் இல்லை, இந்த கவிதை அவருக்கு தேவையும் இல்லை. கவிதைங்கிறது கேடு கெட்டது. இதுக்கு பின்னாடி இந்த கவிஞர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போச்சுன்னு வச்சுக்குவேன், அது வீணர்கள் தான், அது ஒரு கேடு கட்ட கூட்டம்னு வச்சுக்கான திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. மேலும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்ஸூராவு யத்தபிஉல் காவூன். அல்லாஹ் சொல்லுகிறான், கவிஞர்களை இவர்கள் வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். இப்படி திருமறை குர்ஆன் கவிஞர்களை பற்றி சொல்லுகிறது. அவர்களை பின்பற்றுவது மூடர்கள் தான், வீணர்கள் தான். இப்படி நபிகளார் வெறுத்த ஒரு சாரார் இருக்கிறார் என்று சொன்னார், அவர்கள் கவிஞர்கள் தான். வாயை திறந்தாலே பொய்யாத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட கவிஞர்களிலே ஒருவர் லபீத் என்ற ஒரு கவிஞர். அவர் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சபையிலே ஒரு பாடல், ஒரு கவிதை படிக்கிறார். என்ன கவிதை? அலா குல்லி செய்யின் மகளல்லாஹு பாத்திலா என்று ஒரு கவிதை படிக்கிறார். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும் என்று ஒரு கவிதை படிக்கிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது உண்மையான கவிதை, கவிதை தான், கவிஞன் தான், வெறுக்கப்பட வேண்டியவன் தான், அவனுடைய வார்த்தைகளிலே ஏற்க தகாதவை பல இருக்கிறது. அப்பேற்பட்ட கவிஞனிடத்திலே கூட வருகிற வார்த்தையிலே ஒரு உண்மை இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மறுத்தது கிடையாது. அது உண்மையான கவிதை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர. ஒரு கவிதை படிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். ஆளை பார்க்கிறோம், அந்தஸ்தை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு உண்மையான செய்தியை எடுத்து சொன்னால், உனக்கு என்ன தெரியும், சின்ன பையனி அப்படின்னு உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் அவனிடத்திலே உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் பெற்ற பிள்ளைகள் சில நேரங்களிலே உண்மைகள் சொன்னாலும், பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் அதை மறுத்துவிடக் கூடாது என்பதற்கு திருமறை குர்ஆனிலே இருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை எடுத்துக் கொடுக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிள்ளை. இருவர்களுக்கும் நடுவே ஒரு பஞ்சாயத்து, ஒரு தீர்ப்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வருகிறது.
அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதை சொல்லுகிறான். வா தாவூத வா சுலைமான இது எஹ்குமானு ஃபில் ஹர்ஸ். ஒரு விளைநிலம் குறித்து ஒரு தீர்ப்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்றைக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மன்னராக ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். ஒரு பஞ்சாயத்து வருது. என்ன பஞ்சாயத்து? ஒரு சமுதாயத்தினுடைய ஒருவருடைய ஆடுகள் இன்னொரு சமூகத்தவருடைய அந்த வயல்களிலே இறங்கி மேய்ஞ்சிருச்சு. இவருடைய ஆடுகள் அனைத்தும் அந்த அவர் வளர்த்து வச்சிருக்கிற அனைத்து பயிரையும் சாப்பிட்டு காலி பண்ணிருச்சு. ஒண்ணுமில்லாம காலி பண்ணிருச்சு. இந்த பஞ்சாயத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள். உன் ஆடு அவருடைய பயிரை பூரா மேய்ஞ்சிருச்சு, அதனால உன்னுடைய ஆடுகளை பூரா அவர்கிட்ட ஒப்படைச்சிரு, அவ்வளவுதான், தீர்ப்பு முடிஞ்சிருச்சுட்டார். சம்பந்தப்பட்டவர் ஏத்துக்க முடியல, ஆடு வச்சிருக்கிறவருக்கு ஏத்துக்க முடியல. இது சரியான தீர்ப்பு இல்லையே, என் ஆடு பண்ணது தப்புதான், அது தவறுதான், இருந்தாலும் ஆட்டை பூரா அவர்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு வருமானம் இல்லாம வாழ வழி இல்லாம போயிருமே, இது சரியான தீர்ப்பு இல்லையேன்ட்டு அவருடைய மகனாக இருக்கிற சுலைமான் நபி அவர்களிடத்திலே அந்த வழக்கு மீண்டும் வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவஹம்னாக சுலைமான். அந்த தீர்ப்பை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு நாம சுலைமானுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே வழக்கு சுலைமான் நபி அவரிடத்திலே வருகிறது. நீ எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. அதற்கு அவர் தீர்ப்பு சொல்லுகிறார், ஆடுகள் வைத்திருக்கக்கூடியவர், இந்த நிலத்தை வைத்திருக்கக்கூடியவரிடத்தில் உன்னுடைய ஆடுகளை கொடுத்து விடு. அதை அந்த ஆடுகளை வாங்கி நீ பால் கறந்து கூடி அதனுடைய பயன்பாடுகளை நீ அடைந்து கொண்டிரு. அதற்கு இடையிலே இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் உன்னுடைய விளைநிலத்தை பயிர் செய்து விவசாயம் செய்ய வேண்டும். உன் ஆடு சாப்பிடும் போது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு விவசாயம் செய்து வளர்த்து நீ கொடுக்கணும். அப்படி விளைநிலம் வளர்ந்த பிறகு நீ நிலத்தை இவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும், நீ ஆடுகளை திரும்பி இவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்று தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார்கள். இந்த நேரத்திலே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சண்டைக்கு வந்தார்களா? என்னுடைய பையனி ஆட்சி தலைவரா வேற நான் இருக்கிறேன், எனக்கு எதிராக நீ தீர்ப்பு சொல்றியா? எனக்கு 25 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்த நீ, என்னுடைய மகன், உனக்கு அந்த அளவுக்கு அறிவு வந்துருச்சா? என்னுடைய தீர்ப்புக்கு எதிராக சொல்றியா என்று தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கவில்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமா, உண்மைதான், நம்ம தான் தப்பா சொல்லிட்டோம் போல என்று சுலைமான் நபி அவர்கள் சொன்ன தீர்ப்பை தந்தையாக இருக்கிற தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன? பல நேரங்களில் பெற்றவர்கள் சரியாக சொல்லலாம், சில நேரங்களில் பிள்ளைகள் சரியாக சொல்லலாம். இங்க சரி எது தவறு எது என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர சிறியவர் யார் பெரியவர் யார் தந்தை யார் மகன் யார் என்பதை பார்க்க கூடாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறோம். சிந்திச்சு பாருங்க, இது போன்ற ஏராளமான செய்திகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே உண்மையை மறுப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள். இப்படி இருந்தால் எப்படி பொய்யை அழிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். ஒரு சமுதாயம் மறுமை நாள் வரைக்கும் இருக்கும், அவர்கள் உண்மைக்காக போராடி கொண்டே இருப்பார்கள் என்ற நபிகளாருடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆளை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து உண்மையை அங்கீகரிக்க கூடாது. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே நியாயம் இருந்தால், உண்மை இருந்தால், சத்தியம் இருந்தால் ஒருபோதும் மறுத்துவிடக் கூடாது. இப்படி மறுக்கிற பண்பு யூத கிறிஸ்தவருடைய பண்பு என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே வாழுகிறோம். சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால், அசத்தியத்தை அழிக்க வேண்டும் என்றால், உண்மையை உடைக்க வேண்டும், பொய்யை உடைக்க வேண்டும் என்றால் உண்மையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பாங்கு, அந்த சிந்தனை நம்மளுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும். அந்த பதிவை அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.